வணக்கம்மா. சௌகரியம், சௌபாக்கியம்மா. நான் லாவண்யா பேசுகிறேன். நான் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் வச்சுருந்த தொக்கு வெரைட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஸ்டேட்டஸில் உள்ளதை நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைமாக அந்த மசாலா ஐட்டம் சேர்க்காமல், இப்போ யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பட்டை அந்த சோம்பெல்லாம் சேர்ப்பாங்க. ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் சேர்க்காம ஒரு தொக்கு வெரைட்டியை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இதை நான் ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது இந்த பசங்களுக்கு தெரியாமல் நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது. நீங்கள் சொன்ன ரெசிபியை தான் நாளைக்கு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கிற இடத்துல நீங்கள் எனக்கு ஒரு ரெசிபி கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு மசாலா பவுடரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் சோம்பெல்லாம் சேர்க்க மாட்டோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நாளைய ரெசிபி அதுதாம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திருக்கிறேன். இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வீக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. தேங்க்யூம்மா. ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு நீங்கள் என்னை மறந்துட்டீங்களோன்னு எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு. இன்றைக்கி யதார்த்தமாக ஆனால் ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறது, ஏன்னா நான் விரதம்மா, நாங்கள் வெஜிடேரியனு. என்ன சாப்பாடு செய்யறதுன்னு யோசிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. யதார்த்தமாக எனக்கு அந்த ஓய்வு நேரத்தில் எனக்கு ஆறுதல் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்குமா. பார்த்ததா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்ப்பேன். அது உங்களோடது பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு இதெல்லாம் கொடுப்பீங்கன்னா எனக்கு ரொம்ப பார்த்துட்டே இருக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. இன்றைக்கி நீங்கள் சமையல் ரெசிபி போட்டிருந்தீங்களா, அது என்னன்னு தெரில. நீங்கள் லிங்க்கு சரி ஓப்பன் அது எப்படின்னு போய் எனக்கு இது வரைக்கும் பண்ணது தெரியாது. எனக்கு இன்னைக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. தொக்கு ஆனால் என் பசங்க சாப்பிடுங்கம்மா, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு சாப்பிடுங்க. எனக்கு அது என்னவோ தெரியல, இறங்க மாட்டேங்குது. பிடிக்காதுன்னு இல்லை, இந்த கத்திரிக்காய்னாலே எனக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நாளைக்கு அதுதான் இதுங்களுக்கு சொல்லாமல் லஞ்ச். அதுதான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு ரெசிபி அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்னா என்ன பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்க்காதனால நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே பதிஞ்சு போயிடுச்சு. திரும்பி பார்க்கணும்லாம் இல்லை. நீங்கள் பார்த்ததே நிதானமாக அழகாக யூடியூப் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் அழகாக நிதானமாக திரும்பி அதாவது வெரிஃபை பண்ணணுன்ற அளவு இல்லாத அளவுக்கு மனசில் அளவுகள் பதிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா வார்த்தையே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.